ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். பிரியாணி ஸ்ட்ரீட்டில் தக்காளி சாதத்துக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி போடாமல் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியும் நல்லா போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தக்காளி நல்லா பசையாக வெந்திருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க திட்டமாக. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கிங்க. என்கிட்ட இல்லை, அதனால் போடல. டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிங்க. ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இறக்கினதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு பொலன்னு வந்துருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு வெங்காயமும் முட்டையும்